ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மிக்சர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 250 மில்லிகிராம் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்குழலை போட்டு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முறுக்குழலை பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டிட்டு முறுக்குழால சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மாவு இதில் மீதி வச்சுட்டேன். ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு அதிகமாக இருக்கணும். காரா பூந்திக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதிலே நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நான் கொஞ்சம் கூட உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு தான் மாவு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மீதி எல்லாத்தையும் ஓமப்பொடியாக தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சமாக காரா பூந்திக்கு மாவு எடுத்தால் போதும். வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இந்த அளவுக்கு நீங்கள் மாவு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, முத்து முத்தாக எழும்பி வராது, ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். மாவு எடுத்து ஊற்றும் போது ஒரு ஃப்ளோவில் போகணும். ஓமப்பொடி செய்கிற வரைக்கும் இந்த மாவு அப்படியே ஊறட்டும். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு காய வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், என்ன காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதி அடங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி அடங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற மாவையும் ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் பூந்திக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். மாவு எடுத்து எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க. பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துட்டு பூந்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக நமக்கு பூந்தி கிடைக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மாவு கரைக்கிறதுல தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. பூந்தி நல்லா இந்த மாதிரி முத்து முத்தாக வர்றது பாருங்கள். மாவு எடுத்து இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும். ரொம்ப தண்ணியாக விழக்கூடாது. அதுக்காக இதுதான் கரெக்டான பதம். நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கிறிஸ்பியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிட்டேன். 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சு நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் மாவு ஊற்றும்போது கரண்டியை நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. காரா பூந்தியும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதே கடாயில் எண்ணெயை மட்டும் குறைச்சி வச்சுக்கிட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். தீயை குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கலாம் எண்ணெயில். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வேர்க்கடலை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வெடிச்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு வந்தால் போதும். ரொம்ப தீயை வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட. இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா கலர் மாறக்கூடாது, லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும் எண்ணெயில் பொட்டுக்கடலையை. இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணும்போது பாருங்கள், எண்ணெயில் அதிகமாக விழாது, ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தோலோடு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடித்த பூண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம்.
பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கணும், ஈரமாக இருக்கிற மாதிரி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்கும் போது மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமுத்துடும் பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால. நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும், கொஞ்சம் சாப்பிடவும் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பூண்டையும் சாப்பிட்டுடலாம், அதில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட மிக்சர் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பூண்டு சரியாக வறுக்காமல் மிக்சரில் சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக நமுத்து போயிடும். நான் செஞ்ச மிக்சர் நமுத்துருச்சு 2-3 நாள்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா இப்போது கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து நான் பொரிச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும், கருவேப்பிலை பச்சையாக இருக்கிறதுனால. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் அது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஓமப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓமப்பொடியை சேர்த்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓமப்பொடியை நல்லா உடைச்சதுக்கப்புறமா இது கூட காரா பூந்தியும் சேர்த்துக்கிறேன். ஓமப்பொடியை விட காரா பூந்தியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும், ஓமப்பொடி தான் அதிகமாக இருக்கணும் அளவு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பாகத்துக்கு மாவு மட்டும் எடுத்து காரா பூந்தி செஞ்சுருப்போம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடியாக தான் செஞ்சு எடுத்துருப்போம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்கிறேன் பொட்டுக்கடலை வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா மிக்சரில் வந்து எண்ணெய் இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரம் உப்பு வந்து சேர்த்துருக்கும். இப்போ திரும்பவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிக்சர் கூட கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிளகாய் தூள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நம்ம முதலே சேர்க்கும் போது கருவேப்பிலை ரொம்ப உடஞ்சிரும், அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி வேணும்னாலும் நீங்கள் பொன்னிறமாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். கேரளா மிக்சர் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும், சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவு கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காரா பூந்தியோட அளவு கம்மியாக இருக்கும், ஓமப்பொடியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்க்க பர்ஃபெக்டாக நமக்கு கேரளா மிக்சர் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இப்போது ரொம்பவே டேஸ்டியாக வீட்லேயே நம்ம கேரளா ஸ்டைலில் மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். வெறும் கடலை மாவு இருந்தால் போதும், அரிசி மாவெல்லாம் சேர்க்காமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்காமலே. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் கடலை மாவு மட்டும் இருந்ததுன்னா உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவு கொண்டு நீங்கள் செய்யும்போது ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சிடலாம், சீக்கிரமாகவே செய்ய முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.